श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம். இன்றைய தினம் ஆச்சாரியன் அனுகிரகம் 95வது ஸ்லோகம் அனுபவிக்க போகிறோம். இந்த ஸ்லோகத்திலையும் சுவாமி ரொம்ப அழகாக பெருமாளை துதிக்கிற விஷயமாக பல தத்துவார்த்தங்களை நமக்கு தெரிவிக்கிறார். त्वच्चेन् मनुष्यादिषु जायमानः तत्कर्मपाकं कृपयापभुङ्क्षे श्रीरङ्गशायिन् कुशलेतराभ्यां भूयोऽपि भूये महिकस्य हेतोः त्वच्चेन्मनुष्यादिषु जायमानः तत्कर्मपाकं कृपयोपपुङ्क्षे श्रीरङ्गशायिन् कुशलेतराभ्यां भूयोऽपि भूये महिकस्य हेतोः. ஸ்ரீரங்கசாயின் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளே, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மணிசர்க்காய் என்றபடி தேவரீர் இந்த மண்ணுலகத்தில் மானிடப் பிறவியில் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் எடுத்து அந்த வடிவங்களில் அவதரித்து பிறவிக்குரிய இன்பத் துன்பங்களை தேவரீர் அனுபவித்தீர் இல்லையா? ஆன பின்பும் நாங்களும் பிறந்து அந்த இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும்படியானது ஏனோ? நீர் அவதாரம் எடுத்து இருந்தாலும் நாங்களெல்லாம் அதை கண்டு பிழைக்கவில்லை, உஜ்ஜீவிக்கவில்லை. அப்படியும் நாங்கள் இன்னும் பிறந்து சம்சார சாகரத்தில் மூழ்கி அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும்படியானது ஏனோ? ராமாவதார காலத்தில் இந்த மண்ணுலகில் நாங்கள் பிறந்திருந்தோமானால் அன்று சராசரங்களை வைகுந்தத்தியேத்தி என்று வைகுந்தத்தை அடைந்த தாவர ஜங்கமங்களில் நாங்களும் உட்பட்டிருந்தோமாகில் இப்போ பிறந்து துன்புற வேண்டி இருந்திருக்காதே. அப்போ பிறக்கலை, அப்போ வேற எங்கேயோ இருந்திருக்கோம், அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அந்த காலத்தில் அந்த டயத்தில் அவருடன் கூட இல்லாமல் போய்விட்டோம் என்று தெரிவிக்கிறார். त्वच्चेन् मनुष्यादिषु जायमानः तत्कर्मपाकं कृपयोपभुङ्क्षे श्रीरङ्गशायिन् कुशलेतराभ्यां भूयोऽपि भूये महिकस्य हेतोः. எவ்வளவு ஆச்சரியமா தேவரீர் அவதாரம் எடுத்திருக்கிறேன். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் என்று ஆழ்வார் தெரிவித்தபடி எவ்வளவு கஷ்டப்பட்டீர். அங்கு வைத்து இங்கு பிறந்து எவ்வளவு அவதாரங்கள். ஸ்ரீரங்கசாயின் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட எம்பெருமானே என்று கூப்பிடுறார். துவம் தேவரீர் மனுஷ்யாதிஷு, மனுஷ்ய ஆதிஷு, மனுஷர், மத்ஸ்யர், கூர்ம, நரசிம்ம, வாமன போன்ற அவதாரங்களில் ஜாயமானக அவதரித்தவராய், அவதாரம் செய்து அருள்பவராய், கர்ம பாகம் அப்பிறவிக்குரிய அந்தந்த பிறவிகளுக்கு உரிய கர்மத்தை, கர்ம பரிபாகத்தை செய்தி வினையை செயலை கிருப்பையா அடியோங்களிடமுள்ள கருணையால் தேவர் இதெல்லாம் செஞ்சு கிருப்பையா உபபுங்ஷே சேத் அனுபவித்தவரானீர். அடியோங்களிடமுள்ள கருணையால் அந்த பிறவியில் எடுத்து அந்த செயல்களால் அனுபவித்தீர். சீதையை விட்டு பிரிந்து ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து அழுது இதெல்லாம் ஏன் அனுபவித்தீர் என்றால், ஏன் அனுபவித்தீர் என்றால் பயம், நாங்கள் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று. குஷல இதராபியாம், ஆனாலும் நாங்கள்
நன்மை தீமைகளால் புண்ணிய பாபங்களால் பூயகா பூயா பூயோனும் பூயகான மீண்டும் மீண்டும் பல காலம் பல காலும் வேறு பலவிதமான பிறவிகள் எடுத்து கஸ்ய ஹேதோஹோ எந்த காரணத்தால் நாங்கள் அபிபூயேமகி வருத்தப்படக் கடவோம், தொந்தரவு படக் கடவோம், துன்புறக் கடவோம் என்கிறார் சுவாமி. எம்பெருமான் தனது அவதார காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார். வனவாசத்தில் பட்டு சீதையை விட்டு பிரிந்து அழுது போய் ஒவ்வொரு மரமாக போய் அழுது சுக்ரீவன் கிட்ட போய் தேடச் சொல்லி எல்லாரும் போய் தேடுங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? சர்வஜன் தானே, எல்லாம் நடிப்பு. சுவாமி தேசிகன் இது அழகாக தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் தெரிவிக்கிறார். தேவோன சுபமாதனோத்து தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாம நிலப்த நிர்பரரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத்பாவேஷு பிரதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத்தர்மைரிக தர்மிணி விஹரதே நானாகிருதின் நாயிகா. உலகத்தில் நடிகன் பற்பல வேடங்களை அணிந்து நாடக மேடைக்கு வருவான், நடிப்பான். அப்போ நடிக்கும் அவனுடைய வேடத்துக்கு வேடம் மாற்றி மேடைக்கு வந்து அதுக்கு ஏற்றவாறு அந்த கேரக்டர்லையாவே வாழ்ந்து காட்டுவான். பார்ப்பவர்கள்லாம் அந்த நடிப்பை கண்டு அவர்களும் ரசிகர்களும் மனமகிழ்ந்து அந்த நடிகன் அங்கே கஷ்டப்பட்டால் தானும் அழுவார்கள், அவன் சந்தோஷப்பட்டால் தானும் சிரித்து சந்தோஷப்படுவார்கள். இங்கு திருவரங்கம், ரங்கம் என்ற இந்த பெயருக்கு ஏற்ற ஒரு மேடை. ரங்கம்னாலே மேடை, அரங்கம், திரு அரங்கம். அந்த நாடக மேடையில் திருவரங்கனும் திருவரங்க நாச்சியாரும் நடிப்பவர்கள். அபார நடிகர் நடிகைகள். மத்ய கூர்ம வராக நரசிங்க ராம கிருஷ்ண அப்படின்னு எத்தனை வேடங்கள். இதையெல்லாம் இவர்களுக்கு ஒரு லீலை. இதெல்லாம் ஏன் பண்ணுறா? இவர்களுடைய அவதாரங்கள் இப்படியெல்லாம் ஏன் பண்ணுறா அப்படின்னா நமக்காக, நம்மளை உஜ்ஜீவிப்பதற்காக. இவ்வளவு துன்பங்களை எடுத்து இதெல்லாம் நடிப்பு, உண்மை இல்லை என்பது நம் சித்தாந்தம். என கர்மா வாசனையினால் அவர்கள் கட்டுப்படவில்லை. நம்ம சம்சார சாகரத்தில் கஷ்டப்படுறோன்னா அது கர்மாவினால், அவர்கள் கஷ்டப்படுதுன்னா நடிப்பு. ஆகவே இந்த பிரகிருதி மண்டலத்தில் புகுந்தால் பகவானுக்கும் தோஷத்தால் இன்ப துன்பங்கள் உண்டு என்ற எண்ணம் நமக்கு வரும். உண்மையிலே இல்லை. ஒரு மயானத்துக்கு சென்று வந்தால் பரமேகாந்தியாக இருந்தாலும் அவருக்கு தீட்டு உண்டு, ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பூர்வ பட்சிகள் எதிராளிகள்லாம் சொல்கிறார். அது இல்லை என்று காட்டத்தை தான் இங்கே உபபுங்சே சேத் சேத் என்கிறார். அனுபவித்தவரானீர் ஏன்னா இதே தான் பூஸ்துதியில் சுவாமி தேசிகன் 14வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாமபி நேது காமே அந்தர்ஹிதே தர குணாத பலாஸ்வபாவாத் ஔதன்மதே பயசி மஜ்ஜனமப்யனைஷீ. அதாவது பூமி பிராட்டியே, முன்னொரு கால் இரண்யாட்சன் என்னும் அசுரன் பெருமுயற்சி கொண்டு உன் வடிவமான பூமியை தூக்கி தலையில் வச்சுட்டு பாதாளத்திற்கு கொண்டு போனான். உன் நாயகன் பரமபுருஷன் உதவி இல்லாமலேயே உன்னை காத்து கொள்ள உனக்கு சக்தி இருக்கு. ஆனாலும் நீ அவ்வாறு செய்யாமல் ஆபத்தில் அகப்பட்டு கொண்டது போல் தவிப்பது போல் நடித்தாய். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உன் நாயகனான எம்பெருமான் உலக மக்கள் துன்பமடையும் போது தன் உதவியை நம்பாமல் அஞ்சாமல் அவர்கள் பெருமாள் இருக்கான் நம்மளை காப்பாற்றுவான், அன்றைக்கி பூமி பிராட்டியை காப்பாற்றினா மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவான், அவர்கள் மனம் தேறி இருப்பார்கள் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒருவர் ஆபத்தை அடைவதாகவும் அப்போ தான் வராக அவதாரம் கொண்டு அவரை காப்பதாகவும் நடித்து அதை உலகத்திற்கு காட்டதாக எண்ணம் கொண்டான். அதை நீ அறிந்து அதற்கேற்ப உன்னுடைய ஞானம் சக்தி முதலியவற்றை மறைத்து கொண்டு மென்மை என்னும் பெண் தன்மையை வெளிப்புக்கு காட்டி அசுரனால் கவரப்பட்டது போல, கடலுள் மூழ்கி ஆபத்தில் அகப்பட்டது போல, தன்னை காத்து கொள்ள வல்லமையற்றது போல நடித்தாய். பிறகு உன் நாயகன் வராக வடிவு கொண்டு உன்னை மீட்டு வந்தவனாய் நடித்தான். அதை கண்டு உலக மக்கள் தங்களுக்கு வரும் ஆபத்துக்கும் அவன் உதவி கிடைக்கும் என்று நம்பி மனம் தேறுகின்றனர், மகா விஸ்வாசம் கொள்கின்றனர். அடியார்களின் நன்மைக்காக எவ்வளவு நடிப்புகள் சுவாமி தேசிகன் அங்கு அனுபவிக்கிறார்.
அதனால் தனது அபிநயங்களால் தனக்கு இந்த பிரகிருதி பந்தத்தால் எந்த கெடுதியும் ஏற்படாது என்பதை காட்டுகிறார் இங்கு பட்டரும் அங்கு சுவாமி தேசிகனும். இதராபியாம் குஷல இதராபியாம், வேறு வேறு என்றது முன் சொன்ன குஷலத்தை விட வேறான தீவினைகள், எத்தனையோ தீவினைகள் வந்து நம்மெல்லாம் அதனால் எந்த காரணத்தால் நம்மெல்லாம் இப்படி துன்புறுகிறோம். அவர் இவ்வளோ அவதாரம் எடுத்தும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஏன் அப்படின்னா அவ்வளவு கர்ம பந்தம், அவ்வளவு கர்ம வாசனா. அவன்தான் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்கிறார் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.